திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ மகர ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு மேலே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகம்தான். குரு பார்க்க கோடி நன்மை. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை, பெயர், புகழ், மதிப்பு. ஏன்னா 7.5 சனியில் இது எல்லாமே உங்களுக்கு ஃபால்ட்டு தான். ஒரு மதிப்பு இருந்திருக்காது, பண இழப்புகள், எல்லாமே தொட்டது எல்லாமே மைனஸாக இருந்திருக்கு ஜென்ம சனியில். ஆனாலும் இப்போ இந்த 1 வருட காலங்கள் குரு இருக்கும் பொழுது இழந்த பணம், இழந்த மதிப்பு, இழந்த மரியாதை இதெல்லாமே மீட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதற்குண்டான தனி பதிவு சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்குறோம். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அடுத்து பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் குருவோடு இருக்கும் பொழுது வீடு, மனை, சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுறீங்க அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் இந்த மாதம் மாறும்பொழுது வளர்ச்சி கிடைக்கும். ஒரு வீடு, ஒரு ஆஃபீஸ் மாற்றுறீங்க, ஒரு தொழில் செய்யக்கூடிய இடம் மாற்றுறீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்கள், உங்களுடைய ஜாதகத்தில் 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ல் இருக்கார். 5 கூடையர் 8ஆம் வீட்டுக்கு வந்தாலே குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் மனக்கசப்புகள், குழந்தைகள் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது, குழந்தைகளுக்கு தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாமே நடக்கும். அடுத்தது பாருங்கள், அவர் 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். நீசமாகிறார். நீசமானால் குரு பார்வை இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பாதிப்புகள் இல்லை. குழந்தைகளுடைய தேவைகள், குழந்தைகள் கொஞ்சம் அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. அடுத்தது இது 10ஆம் அதிபதி. இந்த சுக்கிரன் யார்? 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் தொழிலுக்கும் அவர் தான் வருவார். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி 8ல் மறைஞ்சிருக்கும் பொழுது தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். எப்போ 24ஆம் தேதி வரைக்கும் தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். தொழில் பெரிய லாபங்கள் வராது, பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்காது. அவரே பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வரார். 9ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு பாக்கியஸ்தானம். ஆனால் நீசமாகி கேது இருக்கிறதுனாலே பெரிய அளவுக்கு கொடுக்க மாட்டார். குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுப்பார். இந்த சுக்கிரன் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த சுக்கிரன் இப்போ கண்ணில் இருக்கார். அந்த கண்ணில் இருக்கக்கூடிய சுக்கிரன் துலா வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் தான் தொழில் வளர்ச்சி உண்டு. அது வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் மந்தமும், தொழிலில் கொஞ்சம் லாபங்கள் குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க 6 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 6ஆம் அதிபதி புதன் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவருக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, உடல் ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, கொஞ்சம் அசதியாக இருக்கிறது இதெல்லாமே இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வம்பு வழக்குகள், நோய் நொடிகள், அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அவரே 9ஆம் அதிபதியாகி அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் நிற்கிறார். அப்போது 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 9, 7 தொடர்பு ஏற்பட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு திருமண வரன் தேடி வரும். தந்தை வழியிலிருந்தோ, தாய் வழியிலிருந்தோ, உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு நல்ல புண்ணியத்தினால நல்ல திருமண வரனாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. திருமண தடை எல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறதுல குடும்பத்தோட தீர்த்த யாத்திரை, கோவில் வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கூட இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா திடீர் ஜாக்பாட் உண்டு. ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இங்கே வரார். 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் கண்டம் விலகும், ஆயுள் பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் 8ஆம் இடங்கிறது மறைமுக பணம் அப்படின்னு சொல்கிறதுனால திடீர் மறைமுக பணம், ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இந்த மாதிரி ரேஸு, லாட்ரி இதில் எல்லாமே வரக்கூடிய பணம் எல்லாமே எம்எல்எம், சீட்டு, பிட்காயின் இது போல் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதன் மூலமாக ஒரு பண வரவு அப்படிங்கிறது, அதாவது உழைப்பில்லாத பணம் எல்லாமே 8ஆம் இடம் தான். அப்போ அது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.